before I begin going into God's word, I want to ask one question. அதாவது வேதவசனத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று விரும்புகிறேன். Question is very simple, but everyone has a different answer, so don't worry about answering that. இது எளிமையான ஒரு கேள்வி, பதில்கள் சிலவேளை பலவாக இருக்கலாம், அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். So question is what everybody wants today in their life. அதாவது கேள்வி இதுதான், இன்றைய தினம் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே விரும்புகிறது அல்லது எதிர்பார்க்கிற காரியம் என்ன? So answers can be different, so please everyone can answer. ஒவ்வொருத்தராக பதில்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அதனால எல்லாத்தையும் பார்த்து சொல்லலாம். இங்கிருந்து பணம் என்று வார்த்தை மணி, Someone saying money. இங்கிருந்து ஒரு சிலர் வந்து காசு என்று சொல்கிறார்கள். Okay, what else? Peace. Oh, peace in the world. Peace in the world. Okay. உலக சமாதானம். What else? Yeah, they are waiting for return of this. Not what everyone wants. Means it is not specific to the believer. Means but everyone wants it. அதாவது இது விசுவாசிகள் எதிர்பார்க்கிறாங்க, உலகத்தில் உள்ள பொதுவாக மனிதர்கள் எதிர்பார்க்கிறாங்க. Everyone wants it. எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க, பொதுவாக மனிதர்கள் இல்லை, எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. சமாதானம், பீஸ். Peace. Okay. Okay. Let's summarize what every answer will come to one summary that everyone wants success in their life. அதாவது எல்லா இதுலையுமே நம்ம அது எத்தனை சுருக்கமாக சொன்னால் எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். So whether someone wants money or house or peace or life, anything that comes, they want everything to be succeeded and become successful. அதாவது நாம் காசு பார்த்தாலும் சமாதானம் பார்த்தாலும் சந்தோஷம் பார்த்தாலும் எல்லாருமே அடிப்படையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்விலே வெற்றி வேண்டும் என்று. But what does God's word says about success? அதாவது வெற்றியை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். So this is big question. I struggled in my own life, so I searched God's word to learn myself. So today I am sharing with you. அதாவது இது என்னுடைய வாழ்விலே நான் பதில் எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. நான் வேத வசனத்தில் அதை கற்றுக்கொண்டேன், அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். For world, success means only money and position. அதாவது உலக அளவிலேயே வெற்றி, உலக அளவிலே அந்த உலக மனிதர்களின் பார்வையில் வெற்றி என்கிறது காசும் பதவியும் தான். And for believers, it is those who are saved in their life. அதாவது விசுவாசிகளை பொறுத்தவரை, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை. But anyway, we all need money and position and house, everything that is considered as success in our life. பொதுவாக விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் பொதுவாக ஒரு எதிர்பார்க்கிறது காசு, அது ஒரு வீடு வசதி, பதவி, இதெல்லாம் இருந்தால் வாழ்வு வெற்றி என்று நினைக்கிறார்கள். Then what is actually success shown by the God's word? அதாவது வேத வசனத்தின்படி வெற்றியுள்ள வாழ்வு அல்லது வெற்றி என்றால் என்ன என்று நாம் பார்க்கலாம். We will have many examples in the Bible, but I want to consider only 3 things today. அதாவது அநேக உதாரணங்கள் நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும், ஆனால் அவைகளிலிருந்து 3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகிறேன். When I was studying, I found many. We can't keep talking about it; it will not finish. But we will talk only 3 things. அதாவது நான் என்னுடைய 11ஆம் வயதிலிருந்து நான் என்னுடைய இருந்த கேள்விகளுக்கு அநேக பதில்களை நான் வேதத்திலே கண்டுகொண்டேன். அதிலிருந்து ஒரு 3 காரியங்களை மட்டும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். First, we will read Genesis chapter 39. முதலாவதாக நாம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். We will read Genesis chapter 39, verse 1 to. We will continue reading as we study. அதாவது நாம் ஆதியாகமம் 32ஆவது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். First verse I read. முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Now Joseph had been taken down to Egypt. Potiphar, an Egyptian who was one of Pharaoh's officers, the captain of the guard, and brought him from the Ishmaelites who had taken him there. The second word, the Lord was with Joseph so that he prospered. He lived in the house of his Egyptian master.
verse 3. When his master saw that the Lord was with him, that the Lord gave him success in everything he did. அதாவது நான் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் நாகசக்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. When you read this whole chapter and this word we read, there are 2 things are repeated. The first thing is success and second thing the Lord was with him. அதாவது இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் போது 2 காரியங்கள் திரும்ப மறுபடியும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, யோசேப்பு காரிய சக்தி உள்ளவனான என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்ற காரியத்தை பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளையும் நாம் திரும்ப பலமுறை இந்த அதிகாரத்தை பார்க்கிறோம். Sunday worship we were looking at the God was with us and how that came with the Jesus Christ. அதாவது நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சிந்தனையிலே எவ்விதமான தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் உள்ளவரை இம்மானுவேல் என்பதை குறித்தும் நாம் அவரோட நித்திய காலமாக வாசமாக இருக்கோம் என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். Now the word says here in verse 3, Lord was with him. 3ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். So Joseph was a person in his life we read that Lord was with him. So what counts that it is says Lord gave him success in everything he did. அதாவது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதனாலே யோசேப்பு செய்த என்ன காரியமெல்லாம் யோசேப்பு செய்தாரோ எல்லாருடைய வெற்றி அது வாய்க்க பண்ணார். காரியசித்தி உள்ளவனான என்று நாம் பார்க்கிறோம். Then what success Joseph got and why God gave him? அதாவது நாம் ஏன் அவ்விதமாக யோசேப்புக்கு கர்த்தர் அவ்விதமான வெற்றியுள்ள வாழ்வை கொடுத்தார் என்று நாம் பார்ப்போம். When we read the whole Joseph's life, we know very well what happened in his life. அதாவது நாம் யோசேப்புடைய வாழ்வு முழுவதுமாக வாசித்தால் என்ன யோசேப்புக்கு சம்பவித்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். We know that the first thing in his life, that first challenge that came in his life was to resist the sin. That he said in verse 9, how can I do this wicked things against God? அதாவது அவருக்கு பலவிதமான சோதனைகள் அவருடைய வாழ்விலே வந்தது. முதலாவது சோதனை பாவத்துக்கு எதிராக எதிர்த்து நின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் 9ஆவது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடிகிறது. Sometimes I thought that success is something we have to get the key and then we get the success in our life. அதாவது முதலாவது நான் இவ்விதமாக சிந்தித்து வந்தேன். வெற்றி என்கிறது நமக்கு அதுக்கான ஒரு திறவுகோல் நமக்கு முதலாவது பெருகியிருக்க வேண்டும். அதை கொண்டு நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். Because everyone says, you know, the key of success what it is. அதாவது ஏன் சொன்னால் அந்த வெற்றியின் திறவுகோல் என்பதை குறித்து அநேகர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். But God's word told me very simple. The rule is very simple. But what is simple that is forgotten always. அதாவது தேவனுடைய பார்வையிலே வெற்றி என்பது மிகவும் எளிமையானது. பல நேரங்களிலும் எளிமையான காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம். Doing sin for Joseph was like very easy. If he could have done, nobody knows even it is that this Potiphar's wife also says that one. அதாவது இந்த யோசேப்பை பொறுத்தவரையிலே பாவம் செய்கிறது மிக எளிமையாக இருந்தது. சிலர்கள் அதை அபிதமாக செய்திருந்தால் யாருமே அதை அறிந்திருக்க மாட்டார்கள். And it is very challenging also to resist the sin and hide the sin, and also we can do something that nobody is seeing us. அதாவது இந்த நாம் யாரும் பார்க்காத வேளையிலே நாம் இவ்விதமாக பாவத்தை வெறுக்கிறது அல்லது எதிர்க்கிறதுங்கிறது அது மிகவும் சவாலான ஒரு விஷயம். But can you believe for simple thing God gave many things to the Joseph? நாம் இந்த யோசேப்பு ஆண்டவர் அநேக காரியங்களை கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. We hear about this sin and how we have to go like run away from the sin. So many things we hear, so keep on hearing that sometimes becomes like it. This is okay, normal, we know that we have to keep away from the sin. அதாவது நாம் இந்த யோசேப்புடைய வாழ்விலே அவர் எவ்விதமாக பாவத்தை எதிர்கொண்டார், எவ்விதமாக அதிலிருந்து விலகி ஓடினார் என்பதை நாம் பல நேரங்களில் கேட்கிறோம், அதை புரிந்து கொள்கிறோம். But if you see the life of Joseph, that will surprise you.
ஆனால் நம்ம அந்த யோசேப்புடைய அதன் பின்பாக உள்ள வாழ்வை நாம் பார்க்கும்போது அது நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதமாக இருக்கிறது. In verse 21, see what is written. நாம் 21வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். The Lord was with him. He showed him kindness and granted him favor in the eyes of prison warden. அதாவது கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். See what it is written. The Lord, while Joseph was there in the prison, the Lord was with him. அதாவது ஏன் யோசேப்பு சிறைச்சாலைக்கு சென்றான்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். That day when he was about to sin, he could have said that no one is with what the Potiphar's wife said, no one is with us except you and me. Now word says the Lord was with him in the prison. அதாவது போத்திபாருடைய மனைவி சொன்னது வேற யாரும் இல்லை, நீயும் நானும் தான் இருக்கிறோம் என்று. ஆனால் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று தான் பார்க்கிறோம். So that is amazing thing we see when success comes in our life, when Lord is with us. அதனால வெற்றிங்கிறது அது நம்முடைய கடின முயற்சியால் கிடைக்கக்கூடியது அல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது கிடைக்கக்கூடியது. I positioned myself in that situation. I thought if I was given a opportunity to be in prison, can I believe that God is with me in prison and trust that God is helping me? அதாவது நான் இவ்விதமாக யோசித்து பார்க்கணுண்டு. அந்த யோசிப்பு சூழ்நிலையிலே சிறைச்சாலையிலே நான் இருக்கிறதாக நான் நினைத்துக் கொண்டால் உண்மையிலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்றும் அவர் எனக்கு என்ன தயவு வைத்திருக்கிறார் என்று நான் நினைத்து பார்க்க வாய்ப்புண்டான். It would have been very difficult to trust that God is with me in the prison. அதாவது நாம் சிறைச்சாலையிலே நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறது நம்புகிறது மிக கடினமான காரியம். And this is I am not saying, this is God's word clearly saying in verse 20 and 21. அதாவது இது நான் சொல்லவில்லை, வசனம் 20-21 வாசிக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்கிறோம். And you know what happens after that in the story. In verse 23 it is written, Lord was with Joseph and gave him success in whatever he did. அதாவது நாம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடியினால் என்று நாம் வாசிக்கிறோம். So how is it possible that we do everything and it succeeds? Is it possible? நாம் நம்முடைய வாழ்வில் பல காரியங்களை செய்கிறோம், பல நேரங்கள் அது வெற்றி அடைகிறோமா? Here many people are sitting very older than me and experienced, they know very well. அதாவது என்னை விட அனுபவத்திலே வயதிலே முதிர்ந்த அநேகர் எனக்கு முன்பாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வார்த்தையோட அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வார்கள், என்னை விட அதிகமாக புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். That this is impossible thing to believe at all. அதாவது இது சிலவேளை நம்மால் விசுவாசிக்க மிக மிக கடினமான காரியமாக இருக்கிறது. How can a person be successful in everything? அதாவது எப்படி ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் வெற்றி அடைய முடியும்? And again whatever he did, it became successful. அதாவது அவர் என்னெல்லாம் செய்தாரோ எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். He came into this prison and then after that Pharaoh got a dream and he interpreted that, then he came out. அதாவது அவர் சிறைச்சாலையில் வந்தார், அந்த பார்வோனுடைய சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணார், அதிலிருந்து அவர் வெளியே வந்தார். Nobody can believe that one goes to the prison and coming out very easily. அதாவது ஒரு சிறைச்சாலையில் ஒருவர் போய் அவருடைய அந்த சிறைக்காலம் அனுபவிக்கிறதுக்கு முன்பாக வெளியே வருகிறது யாராலே சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு காரியம். Why I am saying this? Because this is not the easy case. If you did something outside, not to the king or to the prime minister, if you do anything today to the prime minister directly, will he leave you any time in life? Nothing. Okay. What I meant, what Joseph was blamed for, that was not easy case for on him. அதாவது யோசேப்பு எந்த குற்றத்தினால் ஜெயிலுக்கு அல்லது சிறைச்சாலையில் தள்ளப்பட்டாரோ அது அவ்வளவு எளிமையான ஒரு கேஸ் அல்ல, ஒரு விஷயம் அல்ல. If you do something outside, like not in connection to our prime minister or any big people in our country, you are chance to that they will leave you and give you small punishment. But if you are doing something in connection with your own country's main person like prime minister, I don't think anybody is going to leave you easily.
அதாவது நீங்கள் சாதாரண ஒரு மனிதருக்கு எதிராக இவ்விதமான தவறை முயற்சிக்கும் போது நீங்கள் சிலர்களை தப்பிவிடலாம். ஆனால் போத்திபார் போன்ற பெரிய அதிகாரத்திலே உள்ள ஆட்சியிலே உள்ள அந்த மனிதருக்கு எதிராக அந்த மனிதருக்கு எதிராக செயல்பட முயற்சிக்கிறார் என்று பொய்யாக குற்றம் சாட்டப்படும் போது அவர் உயிர் வாழ்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. Now imagine Pharaoh himself is releasing. ஆனால் நாம் இப்பொழுது பார்த்தா அந்த பார்வோனை அவரை விடுதலையாக்குறதை நாம் பார்க்கிறோம். And you will read in Genesis chapter 41 and read the verse 41. What it says? அதாவது 41வது அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? So Pharaoh said to Joseph, I hereby put you in charge of whole land of Egypt. அதாவது பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் என்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி என்று நாம் வாசிக்கிறோம். The same Pharaoh is putting him in charge of whole land of Egypt. அதாவது ஏற்கனவே அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட அந்த பார்வனை திரும்ப அவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர சொன்னது மட்டுமல்லாமல் முழுமையான எகிப்துக்கும் அவரை அதிகாரியாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். And he, like what position he offered him, then Pharaoh took his signet ring from his finger and put it on Joseph's finger. He dressed him in locks of fine linen and put a gold chain round his neck. See, the Bible is getting. And also the verse 43, he made him ride in the chariot as his second in command. அதாவது 42-43 வசனங்களை நாம் விகிதமாக வாசிக்கிறோம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கடற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சிறப்பணியை அவன் களத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னெட்டு பணியங்கள் என்று அவனுக்கு முன்பாக போரிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். And verse 44 read what power he is getting. I am Pharaoh, but without your word no one will lift hand or foot in all Egypt. அதாவது 44வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் உச்சத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவரும் இன்னும் உத்தரவில்லாமல் தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றார். What all Joseph had lost in his life, he lost his name, his power and his value. Now he is getting everything back and more than before. அதாவது அந்த யோசேப்பை பொறுத்தவரை அவருடைய பெயரை அவர் நஷ்டமாக்கின, அவருக்கு இருந்த மதிப்பு போய்விட்டது, அவருக்கு இருந்த எல்லா விதமான செல்வாக்கும் போய்விட்டது. அவர் எதையெல்லாம் இழந்து போனாரோ அதை திரும்ப அதை விட அதிகமாக அவர் மீட்டெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். But what is reason? Because God was with the Joseph. அதாவது அது காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். It is repeated many times in the Joseph story. If you read throughout the Bible, God was with the Joseph. God was with the Joseph. அதாவது நாம் திரும்ப அதை வாசிக்கும் போது நாம் ஒரு காரியம் புரிந்து கொள்ளும்போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று நாம் திரும்ப வாசிக்கிறோம். Why God was with the Joseph? Because he tried to choose to be with the God's commandment. Because he could have sinned, but he avoided it. He tried to follow what God said, not others. அதாவது யோசேப்பை பொறுத்தவரை அவர் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறதற்கு அவர் முயற்சி பண்ணார், அதில் வெற்றியும் அடைந்தார். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் கேட்டல்ல. And later he became the example prime minister of the Egypt. அதாவது கடைசியிலே அவர் எகிப்து தேசம் என்னும் பிரதான மந்திரியாக முழுமைக்கு அதிகாரியாக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். And second person's life we will see. அது இரண்டாவது ஒரு மனிதனுடைய வாழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். We will read the book of Joshua. நாம் யோசுவா என்கிற புத்தகத்தை வாசிக்கிறோம். And we read chapter 1. யோசுவா 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். 1வது அதிகாரம். And I read from verse 1. 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். You can follow me on that. After the death of Moses, servant of the Lord said to Joshua, son of Moses' assistant, Moses my servant is dead. Now then, you and all these people get ready to cross the river Jordan
into the land I am about to give to them. Today's guide. அதாவது நாம் முதல் 2 வசனங்களை விதமாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்த போலன், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now the second person here, we will see how like God made him successful everything and how God was with him. அதாவது நாம் இங்கே இரண்டாவது ஒரு வெற்றியுள்ள ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவருடைய பெயர் யோசுவா. And what condition did he follow from the God? அவர் தேவனிடத்திலிருந்து எந்த நிபந்தனையை பின்பற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். I read the verse 5. No one will be able to stand against you all the days of your life. As I was with Moses, so I will be with you. அதாவது 5ஆம் வசனத்தை நாம் விகிதமாக வாசிக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்திருப்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Joshua is going to start his new career in his life. அதாவது யோசுவாவை பொறுத்தவரை அவருடைய வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறார். Before he was not leader, he was just helping the Moses in his work. அதாவது அவர் அதற்கு முன்பாக தலைவராக இருந்து வழிநடத்தவில்லை. மோசே தலைவராக இருந்து வழிநடத்தின போது அவருக்கு உதவியாக இருந்தார். And many of our lives, every year, every month, or maybe many years after, we start something new in our life. அதாவது நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வாழ்வில் புதிய புதிய காரியத்தை நாம் தொடங்குகிறோம். But how does it succeed? ஆனால் அது எவ்வளவு தூரம் வெற்றியாக போகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Here also to Joshua God gave very simple rule. அதாவது இங்கே யோசுவாவுக்கும் தேவன் கர்த்தர் மிகவும் எளிமையான ஒரு சட்டத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Read the verse 7. 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். What is the rule? Be strong, be courageous, be careful to obey all the law my servant Moses gave you. Do not turn from it to the right or to the left, that you may be successful whatever and wherever you go. அதாவது நாம் 7வது வசனத்திலே, இந்த ஆசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ மிகவும் வரம் கொண்டு திடமனதாக நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று நாம் பார்க்கிறோம். In Joseph's life we saw that whatever he did, God made him successful, and here it is written, wherever he will go, God will make it successful. அதாவது யோசேப்புடைய வாழ்விலே அவர் எதெல்லாம் செய்தாரோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணார் என்று நாம் பார்க்கிறோம். யோசுவாவுடைய வாழ்விலே நாம் பார்க்கும்போது அவர் எங்கெல்லாம் செஞ்சாரோ அந்த காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணார் என்று நாம் பார்க்கிறோம். But what is condition? அங்கே என்ன நிபந்தனை சொல்லப்படுகிறது? You have to be strong in the law and listen in whatever I said. அதாவது நியாயப்பிரமாணத்தை படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல அதற்கு வலது இடதுபுறம் விலகாத இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். செய்ய கவனமாக நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Simple meaning is read the God's word. அதாவது மிகவும் அடிப்படையான காரியம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தில் வேத வாசனத்தை வாசிக்க வேண்டும். First one simple meaning was be away from the sin, and second simple is read the God's word. அதாவது முதலாவது நாம் யோசேப்புடைய வாழ்விலிருந்து பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் நியாயப்பிரமாணத்தை வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Not only reading it, but it says you have to keep that law. Abide through that God's word. வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது நாம் கவனமாக அதை செய்கிறதற்கு நம்முடைய வாழ்விலே கருத்தாக கைக்கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்கவும் வேண்டும். This is also very simple, that we know that we have to read the God's word and we read every day and we try to walk in it. But what I observed through Joshua's life, when God said to him and he did, how God made him successful in everything. அதாவது நாம் இந்த காரியத்தை பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம். நாமும் வேதவசனங்களை வாசிக்கிறவர்கள் தான். ஆனால் யோசுவாவுடைய சொன்ன ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டது என்னன்னு சொன்னால், கர்த்தர் யோசுவாவுடைய சொன்ன காரியத்தை அவர் மிகவும் கவனமாக கேட்டு அந்த கருத்தாக கைக்கொண்டு வெற்றியுள்ள ஒரு மனிதராக மாறினார். Then it is, I am not saying that, it is God's word is saying
said, last part, see. அதாவது 8வது வசனத்துல கடைசி பகுதியிலே அதை நாம் வாசிக்கிறோம். இது என்னுடைய கருத்தல்ல, இந்த வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. So that you may be careful to do everything written in it, then you will be prosperous and successful. அதாவது நாம் 8வது வசனத்திலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றும் இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று நாம் பார்க்கிறோம். Rule is very simple, but success is very big. அதாவது அதோட சட்டம் அல்லது அதனுடைய கொடுக்கப்பட்ட கற்பனை மிகவும் எளிமையானது. அதை கைக்கொண்டு வெற்றி பெறுகிறது கொஞ்சம் கடினமான காரியம். What happened to the Joshua's life? அதாவது யோசுவாவுடைய வாழ்வில் என்ன சம்பவித்தது? When Joshua took the leadership and he started leading the people, he had to go through many hurdles and many discouragement, many problems, and God knows he might drift away when he doesn't know God's word and keep in his heart. அதாவது யோசுவாவை பொறுத்தவரை அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பின்பாக வழிநடத்தினபோது பெரிய சவால்களையும் பெரிய தடைகளையும் பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய முருகர்களுடைய பல பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொண்டார். ஆனால் பல்வேறு வேத வசனத்தில் அல்லது நியாயப்பிரமாணத்தில் அவர் உறுதியாக பற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவர் வழிவிலகி போயிருக்க வாய்ப்பு உண்டு. When we start walking our life in Christian faith, when I was like first generation Christian in my family, and I saw many people over the last 15 years, and many believers, many types of people I met, and like people slowly forget the God's words value. அதாவது நான் என்னுடைய குடும்பத்தில் அல்லது என்னுடைய தலைமுறையிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவனாக இருக்கிறேன். ஆனால் நான் பல முறை தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு நான் கவனிக்கிற ஒரு காரியம் என்று சொன்னால், காலப்போக்கிலே அவர்கள் வேத வசனத்துடைய அந்த முக்கியத்துவத்தை அதனுடைய மதிப்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். Why I am saying that, once previous month I was in like Middle East, and you know the situation what happened throughout last month in Middle East. அதாவது நான் கடந்த வாரத்திலே மத்திய கிழக்கு நாடுகளில் ஆகிறது. அங்கே இப்பொழுது என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கிறதோ என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். I met 3 Christians at different places. அதாவது நான் 3 கிறிஸ்தவர்களை வித்தியாசமான வெவ்வேறு இடங்களிலே அவர்களை சந்தித்தேன். One person I met in Oman, he was from Germany. அதாவது நான் ஒமானில் ஒரு கிறிஸ்தவரை சந்தித்தேன், அவர் ஜெர்மனியிலே உள்ளவர். And I checked out from my hotel and I was going to Dubai. அதாவது நான் ஒமானிலே ஹோட்டலிலிருந்து வெளியே வந்து துபாய்க்கு போகிறதற்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தேன். He was very much surprised and he said, I am running from here and seeing flight, how can I get out from here? But you are going towards Dubai. அதாவது நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே போகலாம் என்று நான் யோசித்து கொண்டிருக்கேன். நீங்க அந்த பிரச்சனை உள்ள இடத்துக்கே போக வேண்டும் என்று கேட்டார்கள். Flight to Oman to Dubai flights are cancelled. How will you go? அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ஒமான்ல இருந்து துபாய்க்கு அந்த ஆகாய விமானங்கள் தடை செய்யப்படுகிறது, எவ்விதமாக போகிறீர்கள் என்று கேட்டார். I said I will go by bus. நான் வந்து பேருந்தில் பயணம் செய்வேன் என்று சொன்னேன். He said really? I said yes, no problem. அதாவது உண்மையிலே அப்படியா அப்படின்னு கேட்டார். நான் இதுதான் போக போறேன் என்று சொன்னேன். He said don't you fear? அதாவது அந்த யுத்தம் நடந்துட்டு ஒரு பயம் இல்லையான்னு கேட்டாங்க. I said God is with me. அதாவது கடவுள் என்னோட இருக்கிறார்கள் எனக்கு பயம் இல்லை. He said see, I am telling you don't go. Missiles are coming very fast. See the television and everything. I said see, I decided from my home that I had to complete the Middle East and complete my work and God, I prayed and then started my journey. அதாவது நான் என்ன சொல்றேன், அதாவது என்னோட பேசும் அவர் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே மிசைல்கள் தொடர்ந்து அந்த ஏவுகணைகளை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், அங்கே போகிறது சரியில்லை, நீங்கள் செய்திகளை பாருங்க, அங்கே போயாச்சுன்னா நம்ம உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் அப்படின்னு சொன்னேன், நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதே ஜெபித்து கொண்டு தான் பயணம் செய்து எனக்கு என்னென்ன வேலை இருக்கிறதோ அதை நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டு தான் போவேன். நான் ஜெபித்து கொண்டு வந்ததுனால எனக்கு அந்த தைரியம் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னேன். நான் அவரோட பேரை கேட்டேன். அந்த பேரை கேட்கும்போது அவர் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டேன். அதாவது நான் நீங்க ரொம்ப இந்த உலக பிரகாரமான காரியங்கள் குறித்து அதிகமாக கவலைப்பட்டு இருக்கிறதா
I said, do you pray and do you read the Bible? நான் கேட்டப்போ அதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறதுண்டா வேதம் வாசிக்கிறதுண்டான்னு கேட்டேன். He said, I am Christian, that's enough for me. Although my whole village is Christian. அவர் என்ன சொன்னாரோ நான் ஒரு கிறிஸ்தவர், இந்த கிராமத்தில் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், எனக்கு அதே போதும் அப்படின்னு சொன்னாங்க. Then I took time and explained in the gospel and told him to pray, God will open the door. அதாவது நான் அதன் பின்பாக வேதவசனத்திலிருந்து அந்த சத்திய சுவிசேஷத்தை அவர்களுக்கு தெரிவித்து அதன் பின்பாக ஜெபிக்கிறவர்களுக்காகவும் சொன்னேன். That is what sometimes we are Christians and we know everything but we forget. That is normal for us. அதாவது நாம் பொதுவாக வேதவசனத்தை படித்து அதனுடைய அடிப்படை அதனுடைய சாராம்சத்தை மறந்துவிடுவது ஒரு வழக்கம் நமக்கு இருக்கு. Do you think Joshua had never read the law and never, he was the most great man? He never read the law, he never remembered the thing. Then why God said to him, be strong and read this word and keep this law? Why? அதாவது நீங்க இப்படி நினைக்கிறீங்களா? அதாவது யோசுவா பொறுத்தவரை எப்பொழுதுமே மோசையோடு இருந்தார், அவர் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொண்டிருந்தவர். அப்ப அவருக்கு இந்த நியாயப்பிரமாணம் தெரியாத ஏன் வந்து திரும்பவும் ஆண்டவர் யோசுவாவோட திரும்பவும் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்? Because God knows our weakness. We fail in simple. அதாவது கடவுளுக்கு நம்மை கொஞ்சம் நன்றாக தெரியும். நாம் சில வேளை சாதாரணமான காரியங்களை எளிமையாக தோற்றுகிறோம். Now let's see what is the result of this when Joshua followed it. அதாவது யோசுவா அதை பின்பற்றினால என்ன சம்பவித்தது என்பதை நாம் பார்க்கலாமா? We'll read chapter 6. Joshua chapter 6. யோசுவா 6ஆம் அதிகாரம் And we'll read verse 20. 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When the trumpet sounded, army shouted, and at the sound of trumpet, when the men gave a loud shout, the wall collapsed. So everyone charged straight in and they took the city. அதாவது எக்காலங்களை ஊதுகை ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்துடைய முழங்குகை அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தை ஏறி பட்டணத்தை பிடித்து என்று நாம் பார்க்கிறோம். You know all the story is written about the fall of Jericho. அதாவது எரிகோ மதில் எவ்விதமாக இடிந்து விழுந்தது என்ற வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது. If you imagine the fall of Jericho and today's war, you will say surely someone trusting it is fool. அதாவது இன்று நம்ம எவ்விதமாக ஒரு மதில் தானாக இடிந்து விழுந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அதை நம்புறதே ரொம்ப கடினமான காரியம். Can someone just go around the city and walk around it and say, blow some trumpet and it will fall? Everything people will die. Will it fall? Will it be possible? அதாவது ஏதாவது ஒரு பட்டணத்தை சுற்றி வந்து ஒரு எக்காலம் உதேசம் அந்த மதில் தகர்ந்து விடும் இடிந்து விடும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை நம்ப முடியுமா? We can never believe this. நம்ம ஒரு காலம் அதை நம்ப மாட்டோம். Even in Joseph's life, what God did, we can't believe it, and in Joshua's life, what God is doing, we are not going to believe it. அதாவது சில வேளை யோசுவா அவருடைய வாழ்வில் என்ன செய்தாரு நமக்கு சில வேளை அதை நம்புறது கடினமாக இருக்கிறார். And in the world, I see, if I say to the people, believe in Jesus Christ, just believe in Jesus Christ, you will be saved. They say, I walk from one corner of India to other corner of India, I am not saved. You say, just I believe in Jesus Christ, I am saved. அதாவது நான் வேதவசனத்திலே வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசத்தால் போது ரட்சிக்கப்படுவாய் என்று நான் சொல்லும் போது நான் இந்தியாவில் இருந்து ஒரு மணியிலிருந்து மறுமணி வரைக்கும் நான் நடந்திருக்கேன். அதை விட இதுங்கிறதை கேட்கிறவர்கள் உண்டு. People don't die simple things. அதாவது பொதுவாக மிகவும் எளிமையான காரியங்களை ஜனங்கள் பொதுவாக நம்புவதில்லை. But God said to Joshua, and the God's word said, God was with Joshua, and then next, what is the result we see? The wall of Jericho fell down completely. They won the city. அதாவது தேவன் யோசுவாவோடு இருந்தார், அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் அவரோடு இருந்தது. அதனாலே அவர் அந்த எக்கால சத்தத்தோடு சுற்றி வர சொன்னார்கள், அவர்கள் நம்பினார்கள், சுற்றி வந்தார்கள், அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். And one more interesting thing I want to show you. அதாவது இது ஒரு ரொம்ப ஒரு விருப்பமான நம்ம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியம் சொல்ல விரும்புகிறேன். Very important things. ஒரு முக்கியமான காரியம். Like you will see in this, God
God's word, what is written, we will read. அதாவது தேவனுடைய வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறதுங்கிறத நாம் பார்க்கிறோம். Read verse chapter 6, verse 2. I will read for you. அதாவது யோசுவா 6 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Then Lord said to Joshua, see, I have delivered Jericho into your hands. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். This is very, very important phrase for me. அதாவது இது என்னை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஒரு வாக்கியமாக இருக்கிறது. Because when I wanted something, I said, I want it, I will take. அதாவது நான் எனக்கு ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் நான் விரும்புகிறேன், நான் எடுத்துக்கொள்வேன். I prayed, God, give me this. Okay, just pray finish. Now I am going to take it. Okay, I will take. அதாவது நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு தருவார், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், அதை அங்கீகரித்துக் கொள்கிறேன். But it may not be possible that I can take it because I don't have that ability and strength and power. I cannot take it. ஆனால் என்னால் அதை எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எனக்கு அதற்கான ஒரு பலம் இல்லை. But same was with the Joshua. God said, I am with you. But God taught him one more lesson. I have delivered Jericho into your hand. அதாவது இந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவை மிகவும் தெளிவாக சொல்கிறார், எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்கிறார். If Joshua had to take the Jericho, then he has to do so many things and so many ways he has to fight. So many people will die. They will kill their people and these people will kill their people. Many horses and everything they will die. இப்பொழுது அதாவது யோசுவா அவராகவே இந்த எரிகோவை கீழடக்க வேண்டும் என்று அவருக்கு அமிதமான ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தார். அவருடைய முயற்சியாலே பல நேரங்களில் அவர் பலவிதமான முயற்சி செய்வார்கள். அதாவது அவரோடு உள்ள படை ஜனங்கள் யுத்த ஜனங்கள் இறந்து போயிருக்கலாம், பலவிதமான சவால்களை எதிர்கொள்ளலாம். அது அமிதமாக சம்பவிக்கிறது. But when we read the God's word, it is very clear that I am delivering the Jericho into your hands. அதாவது நாம் இங்கே வேதவசனத்திலே எரிகோவை அந்த ராஜாவை யுத்தவீரரை முன்கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று நாம் வாசிக்கிறோம். So if God wants anything, if He is with us and with me, He can give me anything. It may be impossible for anyone, but if you want to give that success, God can give it and deliver it in your hands. அதாவது இது நம்மால் முடியாது என்று நினைக்கிற காரியத்தை கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது நமக்காக அதை வாய்க்க பண்ண முடியும். கண்டிப்பாக அதை நமக்காக வாய்க்க பண்ணுவார். So Joshua's life teaches us that God was with him, and why? Because he obeyed the law that God gave him, means that he read the God's word, and then what result we see? Result we see that he won the Jericho not by his strength but God gave him his hand. அதாவது நமக்கு தெரியும் யோசுவாவுக்கு என்ன கற்பனை தேவன் கொடுத்தாரோ அதில் அவர் கவனமாக இருந்தார். நியாயப்பிரமாணத்தை இரவு காலாக வாசித்து தியானித்தார். புத்திமானாக இருந்தார். அவர் என்னென்ன காரியம் செய்தாரோ எல்லாமே வாழ்க்கை செய்தார். விசேஷமாக எரிகோ அமிதமாக அவரோட யோசிப்போட கர்த்தர் இருந்ததினாலே அந்த எரிகோ பட்டணத்தை அவர் யுத்தம் செய்து பிடித்துக் கொண்டார் என்று தான் பார்க்கிறோம். Now the third person and the lesson we will see. அதாவது மூன்றாவது ஒரு நபரை கூட நாம் பார்க்கலாம். We will read the book of Nehemiah chapter 1. நெகேமியா முதலாவது அதிகாரம் chapter 1 we will read. நான் முதலாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். And verse 11. முதலாவது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். Lord, let your ear be attentive to the prayer of this your servant and to the prayer of your servant who delights in revering your name. Give your servant success today by granting him favor in the presence of his Lord. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைவிட்டு வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியதும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரமாக ஆகியிருந்தேன். If we read, we know very well about the Nehemiah's story, what happened with him. அதாவது நெகேமியாவை குறித்து நாம்
வாசிக்கும்போது அவருக்கு அவருடைய வாழ்வில் என்ன சம்பவித்தது என்று நமக்கு நல்லாக தெரியும். He was worried about the wall of Jericho. Wall of Jerusalem was broken down. அதாவது எருசலேமின் மதில் இடிந்து அது பாழடைந்து கிடந்ததினால அதை குறித்து நெகேமியா வருத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். He had very much burden about it. அதாவது அதை கட்ட வேண்டும், அதை ஒழுங்காக திரும்பவும் மதில்களை ஒழுங்காக கட்டி அந்த பட்டணத்தை திரும்பவும் உருவாக்க வேண்டும் என்று மிகவும் கவனமாக இருந்தால் அதை குறித்து வருத்தமாக இருந்தார். But he is very simple man. He said, I was cup bearer to the king, not king. அதாவது என்னை பொறுத்தவரை நான் அந்த ராஜாவுக்கு பானவாதக்காரனாக இருக்கிறேன், நான் ராஜாவல்ல. If we are in situation of Nehemiah, what we do? If we are in this small position, we will say, we cannot do big things. அதாவது சில வேளை இந்த இன்னொரு நாட்டிலே அடிமையாக அங்கே அடிமையாக இருக்கும் போது அல்லது அங்கே ஒரு பானபாத்திரக்காரன் என்கிற நிலையில் இருக்கும்போது நான் எவ்விதமாக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று நாம் நினைத்திருக்கலாம். But Nehemiah knows one thing, the secret of success. ஆனால் நெகேமியாவுக்கு வெற்றி எவ்விதமாக கிடைக்கும் என்பதனுடைய அடிப்படை அவருக்கு நல்லா தெரிந்திருந்தது. That's why he said, what is the key? He said, give your servant success today. He prayed to the Lord. அதாவது நாம் இங்கே என்ன வாசிக்கிறோம் சொன்னா, உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியான் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி என்று நாம் பார்க்கிறோம். Will it be possible that if I am just in a small position, I dream of making big things and saying, I'll make so many big things in this? அதாவது நம்ம சாதாரணமாக எளிமையான ஒரு நிலையிலிருந்து நம்மளாலே முடியாத அல்லது நமக்கு மிக கடினமான காரியத்தை நான் அமிதமாக வாய்க்கப்படும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? Suppose I am sitting back side of that chair and saying, I'll make same like this assembly hall, one more people will come and watch. அதாவது நான் இதனுடைய இந்த சபையாளுக்கு நான் பின்னாக இருந்து இதே போல ஒரு ஆணை நானும் உருவாக்கி இன்னும் வகையில் வர செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? Can you imagine? That is very hard to imagine, right? அதாவது அது அமிதமாக சம்பவிக்கிறது, அது மிக கடினமாக இருக்கு. Same Nehemiah did. ஆனால் அதே மாதிரி தான் நெகேமியா பொறுத்தவரை ஒரு சாதாரண எளிமையான மனிதராக இருந்தார். He is at very small position. He is dreaming so big and saying that I will build the wall of Jerusalem. And what is Jerusalem? Jerusalem is small child. அதாவது நீங்க நினைக்கிறது அவர் இருந்தது மிகவும் சாதாரணமான ஒரு பதவியிலே, ஆனால் எருசலேமின் மதிலை கட்டுறது அவர் எளிமையான காரியம் இல்லை. So many big people are there, those who can think about Jerusalem wall. அதாவது நிறைய பிரதானமான நபர்கள் இருந்தார்கள், அவர்கள் இந்த பட்டணத்தின் மதிலை குறித்து சிந்தித்திருக்கிறார். But he had the success, key of success. ஆனால் நெகேமியா பொறுத்தவரை அந்த வெற்றியுடைய ரகசியம், அந்த அடிப்படை அவருக்கு நல்லா இருக்கிறது. That is also very simple, prayer. அதாவது மிகவும் எளிமையான ஜெபம். Prayer we do every day in our house. அதாவது நாம் எல்லா நாளும் நம்ம வீட்டிலே ஜெபிக்கிறோம். We also ask to others that pray for us. அதுதான் மற்றவர்களும் சொல்லுவாங்க எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. Nothing is new if we talk about prayer. அதாவது ஜெபத்தை பேசினா நமக்கு அது ஒன்றும் புதியதில்லை. But see the Nehemiah's life, you will see that prayer of success is not a simple thing. அதாவது அந்த ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொள்வது அவர் எளிமையான காரியம் இல்லை. You will see the amazing thing happened. அதாவது அது மிகவும் ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான காரியம் நடந்தது. Verse 8, what it is written? Nehemiah chapter 2, verse 8. நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும் போது, And may I have a letter to Asaph, keeper of royal guard, so he will give me timber to make beam for the gates of Citadel by the temple and for the city wall, and for residence I will occupy, and because of precious hand of God was on me, the king granted my request. அதாவது நாம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவர்களை எனக்கு கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். We read here, God was with Nehemiah, so he got the impossible things to do. அதாவது
கர்த்தர் நிகழ்ச்சியாவோடு இருந்ததுனாலே இவ்வளவு மிக மிக கடினமான காரியத்தையும் அவர் சாதிக்க அதை வாய்க்க பண்ணார். But what is he that God was with him? Because he prayed prayer of success. God, give me this day success. அதாவது அவர் இன்றைய தினம் எனக்கு இந்த காரியத்தை கைவிட வர பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார், ஜெபித்தார். அதற்கு அந்த காரியத்தை தேவன் கைவிட வர செய்தார். Then again I met another person while I was traveling to Dubai. Then one very old person from the America, and he was Christian, and he was traveling back to the Oman. அதாவது நான் அங்கிருந்து துபாய்க்கு பயணம் செய்யும் போது அமெரிக்காவிலே உள்ள ஒரு கிறிஸ்தவரை சந்தித்தேன். அவர் துபாயிலிருந்து ஒமானுக்கு செல்ல முயற்சித்து கொண்டிருந்தார். And he saw me, and he was very old man, and I was just taking the ticket for bus ticket to Dubai. He said to me, I am just coming from there. அதாவது அந்த அமெரிக்காவிலே உள்ள ஒரு வயதான கிறிஸ்தவர் அவர் என்ன சொன்னார், நான் அங்கிருந்து தான் இங்கே வந்துட்டுருக்கேன். இவர் பஸ் டிக்கெட் பெறுவதில் அங்கே துபாய்க்கு போகலாம் என்று அதற்காக முயற்சித்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னால், நான் அங்கிருந்து தான் இங்கே வரேன் அப்படின்னு சொன்னார். He said, now you are buying ticket to go that side. அதாவது அவர் கேட்டார், இந்த நடக்கிற நேரத்தில் அங்கே துபாய்க்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னு. அவர் நான் சொன்னேன், ஆமாம். He said, one missile came behind me, you know. I saw that missile coming and falling behind me. அதாவது ஒரு ஏவுகணை எனக்கு பின்னால் வந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். I said, God will keep me safe, don't worry. நான் சொன்னேன், கடவுள் என்னை காப்பாற்றுறது, நான் பயப்படுறேன். But he said, you know, I am very old man, I am just known to come with me, and you know, I want to go back to America. I can give you $2,000. $2,000 book ticket for me, and you book for yourself and go back. I said, I am going for my work. I am not like I don't have money, so I am going anywhere. Not like that. அதாவது அவர் சிலவங்க நினைச்சாரு, என்கிட்ட காசு இல்லாததுனால பஸ்ஸில் போகிறார் அப்படின்னு அவர் நினைச்சாரு பண்ணிருக்கு. அந்த அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட $2,000 தாரேன், நான் எனக்கும் உனக்கு டிக்கெட் போட்டு நம்ம திரும்ப போவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்படி காசு இல்லாததுனால நான் எனக்கு பேருந்தில் போகிறது, எனக்கு பிடிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதனால போகிறேன் அப்படின்னு சொன்னேன். He said, I will come to India. I will book ticket also. Like you book 2 tickets, we both go to India. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நான் காசு தாரேன், நம்ம 2 பேருக்குமே இந்தியாவுக்கு போகிறது டிக்கெட் பண்ணி நம்ம அங்கே இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். I said, you know, now what is the value of buying the ticket to India due to this crisis? Now the price is around 1.5 lakh one ticket. அதாவது என்னன்னா, இந்த யுத்தம் நடந்துருந்த போது இந்த விமானத்துறை வருகிறத தொகை மிகவும் உயர்த்திட்டாங்க. ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. I said, will you give? நான் ஒன்று கேட்டேன், எனக்கு தர முடியும்னு கேட்டேன். He says, yes, I'll give. He took my contact and everything. I said, okay, do one thing, I'll book for you. You go and I'll help you to go to India. Anything you need in India, I have so many friends, they will help you. Go and stay there. When everything becomes normal, then you go back. And I said it also. அதாவது நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் காசு போட நான் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி வரேன், நீங்கள் இந்தியாவுக்கு போங்க, உங்களுக்கு அங்கே என்ன தேவைன்னு சொல்லுங்கள், நான் என்ன வேலை முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். And one ticket was booked also. I booked for India. And 7 days later, he messaged me, got cancelled, flight is not going. Now I am very much stuck here in Oman. What to do? How are you in Dubai? I said, I am very much fine. You stay there, don't worry. அதாவது என்ன சொன்னார்னா, நான் இங்கே ஒமானில் 7 நாளாக இருக்கேன், எனக்கு விமானம் கிடைக்கல, இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்படி இந்த நேரத்தில் துபாயில் பயம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். He booked 3 tickets, but he couldn't go anywhere. அதனால் 3 டிக்கெட் அவர் புக் பண்ணியிருந்தார், அதனால் எங்கேயும் போக முடியும். At last, his government came and picked him up by special flight. அதாவது அதுக்கு பிறகு அவங்க அரசாங்கத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் சிறப்பு விமானம் அவரை திரும்ப சொல்லி பார்த்தோம். But I had booked my ticket earlier itself, and how I want to go and come back. Then when I came to the airport to come to, I had to come to Tamil Nadu due to Javed brother's marriage. He said 1 month back you had to come. I said, I don't know how I can come or not. அதாவது நான் ஜெமியோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு தான் அங்கே புறப்பட இருந்தேன். ஆனால் அப்போ அவர்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன், என்னால் வர முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு சரியாக சொல்ல முடியல. But I am praying God will surely I come. அதாவது கடவுள் சுத்தம் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். Then I prayed and booked one ticket.
ஆனால் அதனால் நான் ஜெபம் பண்ண பிறகு நான் ஒரு டிக்கெட் விமான டிக்கெட் எடுத்தேன். for Sri Lanka that I will come to Tamil Nadu by sea. அதாவது நான் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு விமானத்தில் போயிட்டு அங்கேருந்து கப்பல் மூலம் தமிழ்நாட்டுக்கு வரதாக ரிசர்வ் பண்ணேன். That day I prayed and came to airport. Just I was trusting the Lord that I am going to be home because everyone told me nobody is going home. Every day these flights are cancelled, no flights are going. People go to the airport and they announce cancel and they give you refund, go home. I said go and stay there. அதாவது என்னன்னா ஒவ்வொரு நாளும் இப்படி விமான நிலையத்துக்கு போவாங்க, விமானங்களை ரத்து செய்கிறாங்க, அவங்க திரும்ப அதை காசை வாங்கி திரும்ப அவங்க எடுத்து பண்ணாங்க. அப்படி நிறைய பேருக்கு போகவே முடியல, அப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. But I came to the airport and sat in plane also. Then just they told like we are going to take off. So I started coming down. அதாவது நான் விமானத்தில் ஏறி உட்கார்ந்து ஸ்ரீலங்காவுக்கு வர ஆயத்தமாக சொன்னாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணிட்டு வந்துட்டு. Everyone is running like anything. I said I know I will go, so I am not worried. I just walking slowly and okay, I will just they are saying come out of aircraft because inside plane it will boom. அதாவது என்னன்னா இதுக்கு அனௌன்ஸ் பண்ணோன்னா எல்லாருமே பரவாயில்ல கையெழுத்து வேகத்தில் வெளியே வர நான் தான் இருப்பாங்க. அவங்க எது சொன்னாங்கன்னா மெசேஜ் வந்து விமானத்தோடு இருந்தாச்சுன்னா உடனடியாக தீ பிடிக்கும், எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அப்படி ரொம்ப ஆபத்தான நிலையில் இருந்ததுனால எல்லாருமே கலவரத்தோட வெளியே வந்தாங்க. நம்ம மெதுவாக தான் Everyone ran like anything. Nobody was there nearby. அதாவது என்ன பக்கத்தில் யாருமே எல்லாரும் ஓடி வெளியே போயிட்டாங்க. Then I was just walking slowly and so many in charge of flight they said flight is not going. Missile threat, flight will not fly. I said okay, no problem. அதாவது என்ன சொன்னாங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து சொன்னாங்கன்னா இது விமானம் போகாது, அந்த மிசைல் வந்துட்டே இருக்கிறது, அதனால இது போகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மெதுவாக அப்படின்னு வந்தேன். I just sat at boarding gate hoping that it will fly. ஆனால் நான் வந்து அந்த வெளியே காத்திருப்பு பகுதியில் இருந்தேன். எனக்கு விமானம் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. Just it was a very stressful situation for everyone. ஆனால் நம்ம இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தது நம்ம ரொம்ப அந்த பரபரப்பில் ரொம்ப பயத்தில் இருந்ததாக. I just prayed, Lord, I am not worthy, but still I am asking you that I want to go. And because I booked, I have work still I can do and go. But now I booked, I want to go. I don't want to go back home and then come again and try again. So I want to go today. அதாவது நான் இங்கே இருந்தது என்ன திரும்ப ஜாப் பண்ணால் அந்த நான் வந்து ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணி எனக்கு நான் போனோம். எனக்கு திருப்பம் வீட்டுக்கு போய் திருப்பம் வந்து புக் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் இன்னைக்கு போகணும் அப்படின்னு ஜாப் பண்ணேன். I remember the prayer of Nehemiah says, give your servant success today. அதாவது இன்று இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணோம்னா நெகேமியா சொன்ன ஜெபத்தை நினைவு நானும் அப்படி ஜெபித்தேன். Just I prayed and sat down. After 30 minutes, someone alone is coming. He is calling everyone, but no one is believing. He is telling, light will go, come, board will start again board. அதாவது அது பிறகு ஒரு நாள் வந்து சொன்னார், 30 நிமிஷத்துக்கு பிறகு வந்து சொன்னாரு நம்ம இது திரும்ப ஒரு விமானத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால யாருமே நம்புறதுக்கு தயாராக. Even his staffs are not believing. He is calling forcefully, come, we have to go. Time is getting late. We have to board and go. அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறது, வாங்க சீக்கிரமா போகணும், நமக்கு போக வேண்டிய இருக்கிறது அப்படின்னு கூப்பிடுறத பார்த்தேன். Then they again restarted. If you know the boarding process, they again restarted the same process and completed, and flight took up and I landed in Sri Lanka. அதாவது அதுக்கு பிறகு அவங்க அந்த போர்டிங்கை திருப்பவும் ஒன்றிருந்து பண்ணாங்க. ஒன்றிருந்து அவங்க அந்த ப்ராசஸை பண்ணி அதுக்கு பிறகு விமானத்தை எடுத்தாங்க. நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்துடுறாங்க. Before that, I was thinking one thing that many great things happened when God was with His people, and when people like listen to the God and trust Him. Can same God is there today? Can't we trust today? My same question is to many people. Why we forget today the same God who did great things in the Israel's time and people's time? Today we can't believe that same God can do today for us. அதாவது பழைய பாடலே பரிசுத்தவான்களுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தா அதே கடவுள் தான் நம்மோட இருக்கிறோம். ஏன் வந்து இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது என்கிற காரியத்தை நான் பல நேரங்களுக்கு பலருக்கு பேசுகிறோம். So what we learn from Nehemiah's life, the prayer he did, then we read towards God was with him, then what success we see in his life. அவர் அந்த ஜெபத்தை பண்ணார், இங்கே என்னுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் என்ன நடந்தது நம்ம பார்க்கிறோம்.
we'll read verse 6, chapter 6, ஆறாவது அதிகாரத்திலே verse 15 and 16. 15-16 வசனங்களே நாம் விதமாக வாசிக்கிறோம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 20 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகையினர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய பிரஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முன்னேற்றி போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். In last part of verse 16, what it is written? Because they realized that this work had been done with the help of our God. அதாவது 16ஆம் வசனத்தை கடைசி பகுதியிலே இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Because God was with them, so they could finish this big project. Otherwise, it was impossible for them. அதாவது தேவன் அவர்களோடு இருந்தபடினால இந்த மகாபெரிய சவாலான காரியத்தை அவர்களால் செய்ய முடிந்தது. இல்லாவிட்டால் அது அவர்களால் முடியாமல் போயிருக்கும். And Nehemiah's life, you see, he did impossible thing in his life. He is small person. அதாவது அவர் சாதாரணமான பதவியில் இருந்து மிகப்பெரிய சவாலான காரியத்தை செய்த ஒரு மனிதனாக அவர் மாறினார். You think challenge didn't come in his life? It was very easy. அதாவது நீங்க அவருடைய வாழ்விலே சவால்கள் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? If you read the whole chapter 4 to the chapter 6 and even chapter 6, you will see lot of opposition. People mocked him. People, whatever they said bad word, they said everything. If someone said to us, we will be discouraged and say, oh, leave this. அதாவது அவர் தான் இந்த மதுரை கட்டுகிறதற்கு முயற்சி பண்ணும்போது அதை வெற்றி கொண்டிருக்கும் போது பலவிதமான சவால்களை எதிர்கொண்டார். பலருமே அவர்களை உற்சாகம் குறைய பண்ணுவதற்காக பல நேரங்களில் கடினமான வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள். இருந்தபோது அவர் அந்த நம்பிக்கை விடாமல் தைரியமாக முன்னேறி சென்றார் என்று நான் பார்க்கிறோம். அதாவது சில வேலை நினைக்கிறேன் நான் இங்கே முன்னாடி போக விரும்புகிறேன், பலவிதமான பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறேன். But one thing in my mind was that what I follow is the prayer of success. I prayed and God is with me and it is never going to fail. அதாவது ஜெகன்யாவுக்கு ஒரு காரியம் மிகவும் நன்றாக தெரியும். அவர் ஜெபித்து அந்த காரியத்தை ஆரம்பமானார். தேவன் அவரோட இருக்கிறார் என்று தெரியும். அதனால் கண்டிப்பாக வெற்றியாக முடியுங்கிறது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் எந்த சவால்களையும் அவர் எதிர்கொள்ள தயங்கவில்லை. அவர் முன்னாடி சென்றார். அதை தேவனுடைய கிருபையினால் வெற்றி பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். And still there are many people with whom God was with me. அதாவது அவரோட அநேக ஜனங்கள் இருந்தார்கள். And God did amazing things because God was with them. அதாவது தேவன் அவரோட இருந்ததுனாலே அப்படி மகாபெரிய ஆச்சரியமான காரியத்தை கைகூடி வர பண்ணார். And you will see different reasons, but three reasons we saw today. அதாவது பல காரணங்களை பார்க்க முடியும். அந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். Reading God's word, வேதவசனங்களை நாம் வாசிக்க வேண்டும், praying, ஜெபம் பண்ணுகிறது, being away from sin. அதாவது பாவங்களை விட்டு ஓடுகிறது. And God will be with us. அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருப்பார். And God will save God, one who gave success to all these our forefathers. Success wherever they went and whatever they did and whatever they plan to do. அதாவது இந்த வெற்றிகரமான கர்த்தர் பழையப்பாட்டை பரிசுத்தம் இருந்து அவருடைய காரியங்களை வாய்க்க கொண்டதில்லை. அதே கர்த்தர் இன்று நம்மோடு இருக்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க கொள்வார். அதை நாம் பாவங்களை விட்டு வேண்டும், வேதவசனங்களை வாசிக்க வேண்டும், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். May God help me to also follow this and help us also to glorify His name. அதாவது இந்த வேதவசனங்களாலே தேவனுடைய நாமம் மகிழ்ப்படுவதாக